Good morning to all. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா என்ன? குதிரை திறன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன ஹார்ஸ் பவர்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்டில் அந்த ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரி எஸ்ஐ யூனிட் எப்படி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹார்ஸ் பவருங்கிறது எடுத்துக்கிறாங்க இங்கிலீஷ் சிஸ்டமாக. சரியா? அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா, சிஜிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர், கிராம், செகண்டுன்னு சொல்லுவோம் சிஜிஎஸ் சிஸ்டத்தை. எஸ்ஐயில் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், செகண்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஹார்ஸ் பவருங்கிறது இங்கிலீஷ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. சரியா? அதாவது என்ன அப்படிங்கிறது உங்கள் சிஜிஎஸ் எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறதுல என்னென்னா, ஒரு லென்த்தை அளக்கக்கூடிய யூனிட்டு, அடுத்தது ஒரு குவான்டிட்டியை அளக்கக்கூடிய யூனிட் அண்ட் டைமிங். இது மூணும் சேர்ந்தது தான் நம்ம எந்த ஒரு இதையுமே நம்ம செய்ய முடியும். சரியா? அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நீங்கள் லென்த்தை வந்து சென்டிமீட்டர்னும், குவான்டிட்டியை வந்துட்டு கிராம் லெவல்லையும், டைமிங்கை செகண்ட்ஸ்லேயும் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க. இதே எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா லென்த்தை வந்து மீட்டர் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்லேயும், அந்த குவான்டிட்டியை நீங்கள் அளக்கிறதுக்கு வந்து கிலோகிராமையும் அண்ட் டைமிங்கை செகண்ட்ஸ்லேயும் போடுவீங்க. அந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபுட், அதாவது லென்த் அளக்கிறதுக்கு அடி சொல்கிறோம் இல்லையா, இத்தனை அடி இருக்குது, 10 அடி 12 அடி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட், பவுண்டு, குவான்டிட்டியை பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அண்ட் செகண்ட்ஸ், இந்த மாதிரி இதில் மெஷர் பண்ணுவாங்க இங்கிலீஷ் சிஸ்டத்தில். இப்படி மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் பவரில் ஹார்ஸ் பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 746 வாட்ஸ். சரியா? ஒரு செகண்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா 746 வாட்ஸ் கிடைக்குது இந்த குதிரை திறன், அதாவது ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஹார்ஸ் பவர். அதாவது ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது நம்ம இப்போ தானே பார்த்தோம் இல்லையா, 746 அப்படின்னு பார்த்தோம் வாட்ஸ் எலக்ட்ரிக்கில். அந்த ஹார்ஸ் பவர்னால் என்னென்னா, இந்த மாதிரி குதிரையில் ஒரு வெயிட் உள்ள பொருளை கட்டி இழுக்கிறது, அந்த ஒரு செகண்டில் அது எவ்வளோ ஃபீட் மேலே இழுக்கு, அந்த ஃபுட் சொன்னோம் இல்லையா, ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட்ஸுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைமிங்கில் ஒரு செகண்டில். இது வந்து இதோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 7 இவங்க வந்து 4 எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க, 45.7 அப்படின்னு எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எலக்ட்ரிக் பவர். இவங்க வந்து இந்த அளவு உள்ள ஒரு வெயிட்டை எவ்வளோ ஒரு செகண்டில் எவ்வளோ ஒரு ஃபுட் தூக்குது. சரியா? இது ஒரு பவுண்டு. சரியா? இதோட மெஷரிங் என்னன்னு சொல்லுவோன்னா பவுண்ட். இது எவ்வளோ லென்த் வந்து ஃபுட், நம்ம மீட்டர், சென்டிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து ஃபுட்டில் சொல்கிறாங்க. அதை தான் எஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது லென்த்து. அடுத்தது எவ்வளோ செகண்ட்ஸில், எவ்வளோ டைமிங்கில் தூக்குறாங்க. இதுதான் இந்த ஒரு குதிரைக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி மெத்தடில் வச்சாங்க. அதை வந்து எலக்ட்ரிக் பவரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 745.7 வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஹார்ஸ் பவர்னு சொல்கிறது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்த டாபிக், consumption of electrical energy. Electricity is consumed both in houses and industries. Consumption of electricity is based on two factors, one in amount of electric power and another one in duration of usage.
அதாவது எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் வந்து எவ்வளோ டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது நம்ம ஹவுஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரீஸு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் டேக்கன் ஆஸ் த ப்ராடக்ட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூசேஜ். சரியா? எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் எவ்வளோ எலக்ட்ரிக் வந்து பவர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 watt, if 100 watt of electric power is consumed for 2 hours. சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நீங்கள் 100 watts எலக்ட்ரிக் பவர் வந்து எவ்வளோ டைமிங்கில் 2 மணி நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஆகுது, 2 மணி நேரமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 வாட்ஸு 1 மணி நேரத்துக்கு யூஸ் ஆகுது. 2 மணி நேரங்கும் போது 200 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வாட் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெஷர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் வாட் ஹவர். சரிங்களா? அந்த மெஷரிங்கை நம்ம என்னென்ற யூனிட்டில் போடுறோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் ஹவருங்கிற அந்த மெஷரிங்கில் நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி வாட் செகண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். வாட் செகண்ட்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர் செகண்டில் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இப்போ நம்ம லார்ஜ் யூனிட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது செகண்ட்ஸில் இல்லை, நம்ம வந்து ஹாரில் எவ்வளோ அதிகமான அங்கே எடுக்கிறாங்களே கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம ஹாரில் பார்க்குறோம். சரி, அதனால தான் இங்கே மெஷர் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டை கூட வாட் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். சரியா? சரி, இப்போ இன் வாட் ஹார் த்ரோ இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் வாட் செகண்ட். எஸ்ஐ யூனிட்டில் வாட் செகண்டு. பட் இப்போது நம்ம லார்ஜ் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால வாட் ஹார்னு மெஷர் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன் ப்ராக்டிஸ் எ லார்ஜர் யூனிட், லார்ஜர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நீடட், தேவைப்படுது இல்லையா, நமக்கு லார்ஜர் யூனிட் வந்து தேவைப்படுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து நம்ம லார்ஜ் யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த லார்ஜ் யூனிட்டை எப்பயுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னென்னு நம்ம சொல்லுவோம், கிலோகிராமில் சொல்கிறோம் இல்லையா. இப்போ கரண்ட் அப்படிங்கும்போது அது கரண்ட்டோட மெஷர்மெண்ட் தெரியும், வாட் ஹவர். அப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிலோ வாட் ஹவர். திஸ் லார்ஜ் யூனிட் இஸ் கிலோ வாட் ஹவர். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எல்லாம் கூட ரீடிங் எடுக்கிற அந்த அவங்க காரில் பார்த்திங்க அப்படின்னா கிலோ வாட்ஸ் ஹவரில் தான், KWH அந்த மாதிரி ஹவரில் தான், அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு மெஷர் பண்ணி இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குங்க, இந்த இத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட மெஷரிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? சரி, 1 கிலோ வாட் ஹவர் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் 1 யூனிட். 1 கிலோ வாட் அப்படின்னு சொன்னோன்னா அது 1 யூனிட். உங்கள் வீட்டில் 30 யூனிட் ஓடி இருக்குன்னா அப்போ எவ்வளோ கிலோ வாட் ஓடி இருக்கும், அங்கே 30 கிலோ வாட் ஹவரில் ஓடி இருக்கும். சரியா? அப்போது எத்தனை இருக்கோ அது 1 யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட் ஹவர் மீன் தட் அண்ட் எலக்ட்ரிக் பவர் ஆஃப் 1000 வாட். சரியா? கிலோ வாட்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கிலோ வாட்டுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கிலோகிராம் அப்படிங்கிறது பாருங்க, கிலோகிராம் அப்படின்னாவே 1000 சொல்லியிருக்கோம். கிலோ அப்படின்னாவே உங்களுக்கு எவ்வளோ வரும், 1000. 10 பவர் 3 + 3 போட்டோன்னா கிலோ 1000 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. அப்போது இங்கே கிலோ வாட் அப்படின்னா 1 கிலோ வாட்டுங்கும் போது அங்கே வாட்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? அதை தான் வந்து கிலோ வாட்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ எலக்ட்ரிக் பவர் 1000 வாட். ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 kilowatt hour is otherwise known as 1 unit of electrical energy. 1 kilowatt hour means that an electric power of 1000 watt has been utilized for an hour. சரியா? ஒரு ஹவரில் 1000 வாட் எலக்ட்ரிக் பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கிலோவாட்டை 1000 வாட் பெர் ஹவர்னு போடணும். சரியா? ஹவர் 1000 வாட் ஹவர், ஒரு ஹவருக்கு 1000 வாட் எலக்ட்ரிக் பவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை 1 கிலோ வாட் நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ 1000 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டோம், பெர் ஹவர்னு சொல்லிட்டோம். அப்போ 1 மணி நேரம்
அவருங்க போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 மணி நேரம் இருக்குது. சரியா? அப்போ இந்த 1000 வாட்ஸு இன்ட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு எஸ்ஐ யூனிட்டில் வாட் செகண்டுன்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம போடும்போது கால்குலேஷன் போடும்போது வாட் செகண்டில் போட்டோம் அப்படின்னா 1000 இன்ட்டு செகண்ட், ஒரு ஹவருக்கு 60 செகண்ட் 60 மினிட். சரியா? 60 செகண்டு 60 மினிட் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன 1 hour. ஓகேவா? சரி, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு செகண்ட்ஸில் பிரித்து எடுத்துட்டு 1 ஹவரை செகண்ட்ஸில் பிரித்து எடுத்துட்டு அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3600 கிடைக்கும். சரியா? அது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும். இதை வந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ 3,60,00,000 கிடைக்கும். சரியா? இதை வந்து நம்ம இவ்வளோ பெருசாக எழுதி இந்த யூனிட் உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இத்தனை யூனிட் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு தலை செய்தி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிலோ வாட்ஸை அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6, இங்கே பாருங்கள் 3.6 10⁻⁶. என்ன 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஜீரோக்கு என்னென்னு போடுவாங்க, 36. 1 செகண்ட். இப்போ பாருங்கள், அதாவது நமக்கு இதை வந்து மல்டிபிள் பண்ணதில் நமக்கு கிடைச்சது 33 crore 60 lakh. ஓகே, இப்படி கிடச்சிச்சு நமக்கு. ஓகேவா? நம்ம கரெக்ட். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் இந்த அளவை பெருசாக போடாமல் என்னென்ன பண்ணலாம், நம்மளால் பண்ண முடியும், 36 இன்ட்டு 10⁻⁵ போடலாம். பிகாஸ் 5 zeros நம்ம இருக்கும் இல்லையா? அப்போது 5ன்னு போடலாம். பட் இங்கே 10⁻⁶ இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பவரில் 6 சேருது அப்படின்னா இங்கே இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணப்போ இங்கே பாயிண்ட் தள்ளி போடுறோம். சரியா? 0 அவ்வளோதான். ஸோ பாயிண்ட்டை நம்ம தள்ளி வைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல 10⁻⁶ வந்துடுது. அப்போ 3.6 இன்ட்டு 10⁻⁶ ஜூல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டோட அளவு. சரியா? பட் வாட் செகண்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். டொமஸ்டிக் அப்படிங்கும்போது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு இன் பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் த்ரூ ஓவர் ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட். சரி, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the electricity produced in power station is distributed to all the domestic and industrial consumers through overhead and underground cables. The diagram which shows the general scheme of a domestic electric circuit is given. இங்கே பாருங்கள், ஒரு பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த டயக்ராமில் எங்கே நம்மளோட வீடாகட்டும் இல்லை பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் எந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த கனெக்ஷனில் கம்ப்ளீட் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு வந்து இருக்குது அப்படின்னா அதில் எர்த்து கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக எர்த்து கனெக்ஷன் கொடுக்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு ஃப்ளக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதில் கீழே 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு பெரிய ஹோல் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ப்ளக் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லைன் கனெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து லைன் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், அடுத்தது நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மேலே வந்து பெரிய ஹோலாக இருக்கும் இல்லையா, பார்த்துருப்போம். 3-வே பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும். அது வந்து எர்த் கனெக்ஷன் சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? அதாவது 3 அந்த ஃப்ளக்கில் 3 பாயிண்ட் இருக்கும். 3 பாயிண்டில் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்கும்.
அடுத்து கீழே 2 சின்ன ஹோல் இருக்கும். அதில் அந்த பெரிய ஹோல் அப்படிங்கிறது என்னென்னா எர்த் கனெக்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் அந்த ஃப்ளக் பாயிண்டில் உள்ளதை சொல்லியிருக்காங்க. லைன் ஒயரு, நியூட்ரல் ஒயரு, இது ரெண்டுமே இதில் கனெக்ட் ஆகுது. எவ்வளோ வாட்ஸ்? 234 கிலோ வாட், அதாவது 234 கிலோ வாட். சரியா? அந்த அளவுக்கு ஒரு கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. சரியா? எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் அது எவ்வளோ காட்டுது? 234. அப்போது மெயின் சுவிட்சுக்கு அந்த கனெக்ஷன் போகுது. அங்கேருந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு பார்ட்டுக்கும் ஒரு அப்ளையன்சஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கிருந்து மெயின் லைன் ஒயர்லேருந்து கனெக்ஷன் போகுது, நியூட்ரல் ஒயரும் இருக்குது. இது ரெண்டுலேயும் இருந்து நம்ம ஃபியூஸுக்கு போயிட்டு பாருங்கள், மெயின் ஃபியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபியூஸ்னால் உங்களுக்கு தெரியும், வீட்டில் எல்லாத்துலேயுமே மெயின் ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லா கரண்ட்டும் போயிடும் இல்லையா? அந்த மெயினுக்கு அந்த மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் கேரியர்னு சொல்லுவோம் நம்ம, அந்த சொருவி வச்சுருப்பாங்க ஃபியூஸ் கேரியர். அது வந்து கம்பல்சரி எல்லா இதுலேயுமே இருக்கும். ஏன்? ஆல்ரெடி நம்ம ஃபியூஸ் ஒயர் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். எங்கே? ஜூல்ஸ் லாவை அந்த ஹீட்டிங் எஃபெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து எதுக்காக? ஹை மெல்டிங் பவர் இருக்கக்கூடியது அந்த ஃபியூஸ் ஒயருங்கிறது. அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க? வரக்கூடிய கரண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து சப்போஸ் இந்த ஃபியூஸ் ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, டைரெக்டாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த அப்ளையன்சஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? பர்ன் அவுட் ஆகிடும். சரியா? அப்போ டோட்டலாகவே எல்லாமே எரிஞ்சு போயிடும். நமக்கு எல்லா அப்ளையன்சஸும் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபியூஸ் ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஏன் அப்படின்னா இது ஹைலி மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னா எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியுமோ இதை அப்சர்வ் பண்ணி வீட்டுக்கு கொடுக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இதுவே என்ன ஆகிடும்? பர்ன் அவுட் ஆகிடும். அந்த ஒயரை என்ன ஆகிடும்? மெல்ட் ஆகிட்டு எரிஞ்சிடும். அப்போது வந்து கரண்ட் வந்து என்ன ஆகிடும்? அந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ உள்ளே போகிற எந்த கரண்ட் எந்த எதுவுமே பிரச்சனை ஆகாது. அப்ளையன்சஸ் எதுவுமே வீணாக போகாது. அதுக்காக தான் இந்த ஃபியூஸ் ஒயரை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? அப்போ கம்பல்சரி எல்லா வீடு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபியூஸ் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியருங்கிறது அந்த கனெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணும்? எவ்வளோ கரண்ட் நமக்கு தேவையோ அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஒயர் கனெக்ஷன் உள்ள ஏதாவது வந்து உங்களுக்கு லீக் அவுட் ஆகிருக்கு, கனெக்ஷன் கட் ஆகிருக்கு. அந்த கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து அதில் லீக் அவுட் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் போய் தொடும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த லீக் அவுட் ஆகிற கரண்ட் உங்கள் மேலே போயிட்டு அடுத்தது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் தொடுறீங்க, இப்படி தொடும்போது அந்த கரண்ட் வந்து உங்கள் மேலே ஃப்ளோ ஆகுது. நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? எர்த்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எர்த்தோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு கரண்ட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடுவீங்க. அந்த எர்த்தோட கனெக்ஷனோடு இருக்கும்போது உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அப்போ ஷாக் அடித்து ரொம்ப சிவியராக தொந்தரவு வரும் இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எர்த் கனெக்ஷன் அந்த ஃப்ளக் ஒயரில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த வீணாகக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து என்ன பண்ணும்? அந்த எர்த் கனெக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்திங்க அப்படின்னா கம்பத்துலாம் ஒரு கம்பி, இந்த மெயின் அந்த பவர் கம்பம் இருக்க போஸ்ட் கம்பம் சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் கம்பம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கம்பி எர்த்துக்கு இப்படி கனெக்டிங் இருக்கும். எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கம்பி ஒன்று உங்களுக்கு எர்த்தோட கனெக்ஷனில் இருக்கும். சரியா? எர்த்தோட போய் கனெக்ட் ஆகியிருக்கும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓவர்ஃப்ளோ கரண்ட்ஸ் வருது இல்லை, அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எர்த்துக்கு அனுப்பிச்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம அதை தொடும்போது நமக்கு என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். அதனால தான் இங்கேயும் வீட்லேயும் அதே மாதிரி எர்த் கனெக்ஷன் எல்லா ஃப்ளக் பாயிண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போடும்போது அந்த ஓவர் கரண்ட்ஸ் ஏதாவது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எர்த் கனெக்ஷனில் கொடுத்துரும். நமக்கு எந்த பாதிப்பும் வராது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எர்த் கனெக்ஷனுங்கிறது இருக்கும். சரியா? அந்த கனெக்ஷன் தான் இப்போ இந்த பிக்சரில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கேருந்து லைன் ஒயர் வருது மெயின் அந்த கம்பத்துலேருந்து. அந்த லைன் ஒயர் வந்து நம்ம வீட்டில் மெயின் ஃபியூஸில் இருக்கும். மெயின் ஃபியூஸில் இருந்து அங்கேருந்து கரண்ட் நம்ம எவ்வளோ தேவையோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சுக்கு வந்து அங்கேருந்து அப்ளையன்சஸ்க்கு போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும், லைனாக ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கும். சரியா? அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த சுவிட்சு மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்படி மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா
இப்படி மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா அது ஆஃப் ஆகிக்கும், ஆன் ஆகிக்கும். சரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு அப்ளையன்சஸ்க்கும் கனெக்டிங்க்கு கொடுத்துரும். லைட்டுக்குன்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும். மற்றபடி ஃபேன் வேணும்னா ஃபேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஃபேனும் கரண்ட்டு இப்போ வெளியில் போகிறோம், நாங்கள் ஊருக்கு போகிறோம், சரி இதை வீணாக ஏன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் கரண்ட்டு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேனுக்கு லைட்டுக்கு அப்புறம் அப்ளைன்சஸ்க்கு இதுக்குள்ளே போகிற கரண்ட் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃப்ளக்கில் அந்த இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டு வேஸ்ட்டாக போகாது, யூஸ் பண்ணவும் மாட்டோம், எதுவும் எந்த டேமேஜஸும் வராது. சரி, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இப்போ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதே என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வீட்டில் வராது. அது எதுக்கு எவ்வளோ லைன் எவ்வளோ கரண்ட் தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மீதி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எந்தெந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கரண்ட் வந்து அதுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்சிபி ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எம்சிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எது நமக்கு தேவையோ அதை ஆன் பண்ணிக்கலாம், எது தேவையோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை தான் எம்சிபினா, எம்சிபியோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். once again miniature circuit breaker அப்படின்னு பேர். சரிங்களா, எம்சிபி அப்படிங்கிற மெத்தடில் இதை கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எப்படி ஃபியூஸ் ஒயர் வந்து நம்மளை சேவ் பண்ணதும் நம்மளோட அப்ளைன்சஸ் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கரண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்குதோ கரெக்டாக, அதே மாதிரி இந்த எம்சிபியும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா எது தேவையோ அதை வந்து நம்ம ஆன் பண்ணி அந்த மாதிரி கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை நம்ம ஓமிட் பண்ணிடலாம், அந்த மாதிரி அதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது இந்த எம்சிபி கரண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் கம்பம் இருக்கும், அந்த போஸ்ட் கம்பத்துலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது எவ்வளோ வோல்ட் அப்படின்னா இந்த கம்பத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட் எவ்வளோ அப்படின்னா வோல்ட்டு 220 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். சரியா, அது வந்து ஃப்ளோ ஆகும்போது ஃபஸ்ட் நம்மளோட வீட்டுக்கு வரும்போது எப்படி வரும், ஃபஸ்ட் மெயின் பாக்ஸ்க்கு வரும். மெயின் பாக்ஸில் இருந்துட்டு அங்கே தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஃபியூஸ் கேரியர் இருக்குது, ஃபியூஸ் ஒயர் இருக்கும், அதை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணும் எவ்வளோ தேவைங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெளியில் ஃப்ளோ ஆகும். சரியா, அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த போஸ்ட் கம்பத்துலேருந்து நமக்கு வரும்போது 2 ஒயர் வரும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒன்று பேஸ் ஒயராக இருக்கும், அனதர் ஒன் நியூட்ரல் ஒயராக இருக்கும். பேஸ் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் இன் கலராக இருக்கும், நியூட்ரல் ஒயர் வந்து பிளாக் இன் கலராக இருக்கும். சரிங்களா, இப்போ உடனே அதுலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு மெயின் பாக்ஸுக்கு வரும். மெயின் பாக்ஸ்க்கு வந்துட்டு மெயின் பாக்ஸில் இருந்துட்டு அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஓவர்லோடாக இருந்தால் அதே மெல்ட்டிங் ஆகிடும். ஸோ நமக்கு அப்ளையன்சஸ் வந்து சேவ் ஆகும். இல்லை அப்படிங்கும்போது அது நார்மலாக எடுத்து நமக்கு திருப்பியும் அனுப்பக்கூடியது எந்த இடத்துக்கு ஃபஸ்ட் போகுது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிங் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் பாக்ஸில் போயிட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் எலக்ட்ரிக் பவரை. அது வந்து எத்தனை வேலை அப்படின்னா 2 வேலை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா, இப்போ இந்த 2 வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எதுக்கு 2 வேலை அப்படின்னா இங்கிருந்து இங்கே இந்த 2 இடத்துக்கும் வந்து ஷேர் பண்ணப்படுது. சப்போஸ் இதில் எந்த சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சர்க்கியூட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ இங்கிருந்து வந்து நீங்கள் ஒரு லைட் கனெக்ஷனோ இல்லை ஒரு ஃபேன் கனெக்ஷனோ ஒரு அயன் பாக்ஸ் ஆர் கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி என்ன கனெக்ஷனோ அது எல்லாமே வந்து
கனெக்டிங் ஏற்படும். சரியா? எதுக்காக இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஒரு லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு லைன் என்ன பண்ணும், உங்களுக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது பேஸ் ஒயர் அப்படின்னா இது வந்து நியூட்ரலாக இருக்கும், இது பேஸாக இருந்தால் இது நியூட்ரலாக இருக்கும். சரியா? சப்போஸ் ஏதாவது ஒரு நியூட்ரல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா பேஸ் ஒயருங்க வேலை செஞ்சு உங்களுக்கு கரண்ட்டை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் பாக்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே வைக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு வந்து ஒரு கரண்ட் வந்து உள்ளே நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போ வந்து 2 ஒயர் யூஸ் பண்ணப்படுது. அந்த 2 ஒயரில் ஒன்று வந்துட்டு பேஸ் ஒயராகவும் இன்னொன்று வந்து நியூட்ரல் ஒயராகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லா கனெக்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு ஒயரு, ரெட் கலரில் ஒரு ஒயர் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா பேஸு நியூட்ரல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எது வந்து பேஸ், எது வந்து நியூட்ரல் அப்படின்னு, எது லைன் ஒயர், எது வந்து நியூட்ரல் ஒயர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரெட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு லைன் ஒயர் அப்படின்னு சொல்லி, லைவ் ஒயர், லைன் ஒயர் அப்படின்லாம் சொல்லி பேஸ் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கும். சரிங்களா? இந்த கனெக்ஷன் தான் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி அந்த வோல்ட்டு கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு உள்ளே கொடுக்கும்போது அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டிங் பாக்ஸில் அது வந்து திருப்பியும் டிஃபர் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த கரண்ட்டை 2 வேல கொடுக்கும். 2 வேல கொடுக்கும்போது ஒரு வே வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் அனதர் 1 வே உங்களுக்கு யூஸாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிங் பாக்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டுயூனோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இன் இந்தியா டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் are supplied with an alternating current of potential 220. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா 230ல் 220 வரைக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் வோல்டேஜ் கரண்ட்டு. சரிங்களா? அதோட ஃப்ரீக்வன்சி கூட பார்த்திங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் யூஎஸ் இந்த ஃபாரினர்ஸ் யூகே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் சர்க்யூட்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் எவ்வளோன்னா 110 தான் யூஸ் பண்ணுவாங்க. 120 வரைக்கும், பட் 110 தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 230 220 எல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. சரிங்களா? பட் நாம் யூஸ் பண்ணுறது 220 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்க யூஸ் பண்ணுறது 110 வரைக்கும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஹெர்ட்ஸ் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான். சரிங்களா? அவ்வளோதான் கரண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது அவங்களோட தாட் இருக்கலாம். அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது அந்த மாதிரி இருக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறது 220 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ஓவர்லோடிங் இப்போ நம்ம எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் அந்த ஒரு இது பார்த்தோம் இல்லையா, சுவிட்ச் பாக்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சிபி அப்படிங்கிறது தான் இந்த ஓவர்லோடிங் டைமிங்கில் நமக்கு யூஸ் ஆகக்கூடியது. எப்படி ஃபியூஸ் ஒயர் வந்து அதிகமான கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுவே மெல்ட் ஆகிட்டு நம்மளோட அப்ளையன்சஸை சேவ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த எம்சிபியும் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஓவர்லோடிங் ஆகும்போது அதிகப்படியான கரண்ட் சம்டைம்ஸ் உள்ள அதிகமாக வருது அப்படின்னா அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். சரியா? டக்குன்னு வந்து அப்படியே மினுக்குன்னு வந்தோடனே அப்படியே ஃபியூஸ் ஒயரும் சேர்த்து எரிஞ்சு போய் நமக்கு வந்து அப்ளையன்சஸ் சேவ் பண்ணும். அதே மாதிரி இந்த எம்சிபி என்ன ஆகும் அப்படின்னா இந்த எம்சிபிக்கு வர கரண்ட் இங்கே வருது. சப்போஸ் ஓவர்லோட அதிகப்படியான கரண்ட்டை இதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா உடனே இது என்ன ஆகிடும், ட்ரிப் ஆகிடும். ட்ரிப்புன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் அந்த எம்சிபி இது வந்து ட்ரிப் ஆகிடுச்சிங்க, அதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணுது, ட்ரிப் ஆகுதுன்னா அது உள்ளே வந்து பொங்கிடும். சரிங்களா? அப்படி பொங்கும்போது என்ன ஆகுதுன்னா அதிக கரண்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து எரிஞ்சிச்சு. அது என்ன பண்ணும், ட்ரிப் ஆன உடனே நமக்கு அடுத்த அங்கிருந்து வரக்கூடிய அப்ளையன்சஸ் வந்து கரண்ட் வந்து நம்மளோட அப்ளையன்சஸை சேவ் பண்ணுறதுக்காக இந்த எம்சிபியை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மெயின் கம்பத்துலேருந்து வர ஒயரில் இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் அந்த வோல்ட்டை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் பாக்ஸில் ஃபியூஸ் கேரியர் இருக்கும். அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து நமக்கு சேவ் பண்ணும். பட் அங்கே மெயின் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் சப்போஸ் ஒன் டைம் ஏதாவது ஃப்ளோ அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர்லோட் ஆகுதுன்னா அந்த டைமில் இந்த எம்சிபி வந்து என்ன பண்ணும், அது ட்ரிப் ஆகி நம்மளோட
அப்ளையன்சஸை சேவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக இப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த எம்சிபிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எம்சிபின்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? தமிழில் கூட இதை வந்து மின்சுற்று உடைப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? உடைப்பி அப்படின்னா பிரேக்கர், அந்த அதிகமான வரக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணணும், நம்மளோட அப்ளையன்சஸை சேவ் பண்ணணும். சரிங்களா? அதனால நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எர்த்திங். அடுத்தது பாருங்கள், நம்மளோடது எர்த்திங். எர்த்திங்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த ஃப்ளக்கில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ஹோல் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எர்த்திங்னு சொல்கிறோன்னு சொன்னோம். அதே மாதிரி மெயின் அந்த போஸ்ட் கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து கீழே எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவரில் அதிகமாக வரக்கூடிய கரண்ட்டை வந்து அன்வான்ட் கரண்ட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி எர்த்துக்கு சப்ளை பண்ணிவிடும். அதே மாதிரி இந்த 3-வே பின்னில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடியது வந்து எர்த்துக்கு கனெக்ஷன் இருக்கும். அந்த எர்த்து கனெக்ஷன் வந்து என்ன பண்ணும், அதே சப்போஸ் நம்ம அப்ளையன்சஸ் அதிகமாக ஏதாவது லீக்கேஜ், ஏதாவது ஒயர் கனெக்ஷன் விட்டுருந்து ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து கரண்ட் ஃப்ளோ பண்ணுது அப்படின்னா அது வந்து இந்த எர்த்து கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த கீழே ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து இந்த எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாம் தொட்டோம் அப்படின்னா அந்த கரண்ட்டை நம்ம மேலே பாஸ் ஆகி நாம் எர்த்து கனெக்ஷனோடு இருப்போம். அப்போ நமக்கு ஷாக் அடித்து நம்ம தூக்கி போட்டுருவோம். சரியா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எர்த்திங் கனெக்ஷன் கம்பல்சரி எல்லா இதுலேயுமே டொமஸ்டிக் பர்பஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நீ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.